வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. தண்ணீரை 2 முறை சூடு பண்ணி குடித்தால் என்ன ஆகும்? மழைக்காலம் வந்தாலே உணவுகள் மேல ரொம்பவே கவனமா இருப்போம். காலை, மதியம், இரவுன்னு எல்லா நேரத்திலையும் எதுக்குடா வம்புன்னு 3 வேளையும் சுடுதண்ணிய மட்டுமே குடிக்கவும் நினைப்போம் இல்லையா? பட் சுடுதண்ணிய ஒரு முறை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கிறது நல்லதுதான். ஆனா அதே தண்ணிய சூடு ஆறிடுச்சுன்னு சொல்லி திரும்ப கொதிக்க வச்சு குடிச்சா அது ஆபத்து தான். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தண்ணிய எப்போதும் அளவான டெம்பரேச்சர்ல கொதிக்க வச்சு இறக்கிடணும். தண்ணி அப்படி லேசா கொதிக்கும் போதே சின்னதா பபிள்ஸ் வரும். அப்பவே தண்ணிய இறக்குறது நல்லது. இதனால பாக்டீரியாக்கள் அழிஞ்சு தண்ணி சுத்தமாகும். ஆனா ஏற்கனவே அதிக டெம்பரேச்சர்ல சூடு பண்ண தண்ணிய திரும்பவும் கொதிக்க வைக்கும் போது அதுல இருக்க நைட்ரேட் நைட்ரோசமைன்களாக மாறிடும். இந்த நைட்ரோசமைன்கள் ஏறக்குறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு தன்மைகளா மாறிடும். இப்படி அடிக்கடி குடிச்சு வரும்போது இந்த ஆர்சனிக் நஞ்சு இதய நோய், நரம்பு பாதிப்பு, மலட்டுத்தன்மை மற்றும் புற்றுநோய் வரைக்கும் தாக்கக்கூடிய அபாயம் ஏற்படலாம்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப தண்ணிய கொதிக்க வைக்கும் போது புளோரைடும் இன்க்ரீஸ் ஆகும். இது குழந்தைகளுக்கு எக்ஸஸ் ஆகும் போது நினைவு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் அதிகப்படியான சுடுதண்ணி உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடும். சோ மழைக்காலங்கள்லயும் அப்புறம் காய்ச்சல் நேரங்கள்லயும் குறிப்பா இரவுல ஹாட் வாட்டரை குடிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புதுசாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்துச்சா? கண்டிப்பா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.